கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 கேள்விகளும் பதில்களும். பஸ்கா பண்டிகைக்கு எத்தனை நாளைக்கு முன் இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார்? 6. லாசரு எங்கே இருந்தான்? பெத்தானியா. பெத்தானியாவில் இயேசுவுக்கு பண்ணப்பட்டது என்ன? விருந்து. பெத்தானியாவில் நடந்த விருந்தில் இயேசுவுக்கு பணிவிடை செய்தவள் யார்? மார்த்தாள். இயேசுவுடனே கூட பந்தியில் இருந்தவர்களில் ஒருவன் யார்? லாசரு. இயேசுவின் பாதங்களில் தைலம் பூசியவள் யார்? மரியாள். மரியாள் இயேசுவின் பாதங்களில் என்ன தைலத்தை பூசினாள்? களங்கமில்லாத நலதம் என்னும் தைலம். மரியாள் இயேசுவின் பாதங்களில் பூசின தைலம் எப்படிப்பட்டது? விலையேற பெற்றது. மரியாள் எத்தனை ராத்தல் தைலம் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் பூசினாள்? 1. மரியாள் இயேசுவின் பாதங்களை எதினால் துடைத்தாள்? தன் தலைமயிரினாள். வீடு முழுவதும் எதினால் நிறைந்தது? தைலத்தின் பரிமளத்தினாள். தைலத்தை விற்று என்ன செய்யலாம் என்று யூதாஸ்காரியோத்து கூறினான்? தரித்திரருக்கு கொடுக்கலாம். தைலத்தை எத்தனை பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாம் என்று யூதாஸ் கூறினான்? 300. திருடனும் பணப்பையை வைத்திருக்கிறவனுமாயிருந்தவன் யார்? யூதாஸ்காரியோத்து. யூதாஸ்காரியோத்து எதை சுமக்கிறவனாய் இருந்தான்? பணப்பையிலே போடப்பட்டதை. மரியாள் எந்த நாளுக்காக தைலத்தை வைத்திருந்ததாக இயேசு கூறினார்? தம்மை அடக்கம் பண்ணும் நாளுக்காக. எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறவர்கள் என்று இயேசு யாரை குறிப்பிட்டார்? தரித்திரர். யார் நிமித்தம் யூதரில் அநேகர் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்? லாசரு. லாசருவை கொலை செய்ய ஆலோசனை பண்ணியவர்கள் யார்? பிரதான ஆசாரியர்கள். ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு எப்படி ஆர்ப்பரித்தார்கள்? ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர். டேஷ், பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தியே. இயேசு எதின் மேல் ஏறி போனார்? கழுதை குட்டி. இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றே கூறியவர்கள் யார்? பரிசேயர். பண்டிகையிலே ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில டேஷ் இருந்தார்கள்? கிரேக்கர். பிலிப்பு எந்த நாட்டை சேர்ந்தவன்? கலிலேயா. பிலிப்புவின் ஊர் எது? பெத்சாயிதா. இயேசுவை காண விரும்புகிறோம் என்று பிலிப்புவிடம் கேட்டவர்கள் யார்? கிரேக்கர். கிரேக்கர் இயேசுவை காண விரும்புகிறதை பிலிப்பு யாருக்கு அறிவித்தான்? அந்திரேயா. கிரேக்கர் இயேசுவை காண விரும்புகிறதை இயேசுவிடம் அறிவித்தவர்கள் யார்? அந்திரேயாவும் பிலிப்பும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் எப்படி இருக்கும்? தனித்திருக்கும்.
செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுப்பது எது? கோதுமை மணி. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை என்ன செய்வான்? இழந்து போவான். தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை என்ன செய்வான்? நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான். யாருக்கு ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் கதம் பண்ணுவார்? இயேசுவுக்கு. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது கூறியவர் யார்? இயேசு. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். சத்தம் உண்டான இடம் எது? வானம். வானத்தில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்ட ஜனங்கள் எது உண்டானதாக சொன்னார்கள்? இடி முழக்கம். இந்த உலகத்தின் அதிபதி எங்கே தள்ளப்படுவான்? புறம்பாக. இயேசு எப்பொழுது எல்லாரையும் தன்னிடத்தில் இழுத்து கொள்வார்? பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது. இன்னும் கொஞ்ச காலம் எது ஜனங்களிடத்தில் இருக்கும் என்று இயேசு கூறினார்? ஒளி. தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதவன் யார்? இருளில் நடக்கிறவன். தேவனுடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசினவன் யார்? ஏசாயா. அதிகாரிகளிலும் அநேகர் யார் மேல் விசுவாசம் வைத்தார்கள்? இயேசு. அதிகாரிகள் எதை அதிகமாய் விரும்பினார்கள்? மனுஷரால் வருகிற மகிமையை. இயேசு உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் எதற்காக வந்தார்? உலகத்தை இரட்சிக்க. கடைசி நாளில் நியாயம் தீர்ப்பது எது? இயேசு சொன்ன வசனம். பிதாவின் கட்டளை எப்படி இருக்கிறது? நித்திய ஜீவனாய். தேவனுக்கு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ.